பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கும் முறையை எளிமைப்படுத்தி சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதிலும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் அரசு சார்பில் செயல்படும் 267 சேவை மையங்கள் மூலமாக பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற மக்கள் அலைச்சலின்றி அவரவர் பகுதிகளிலேயே எளிமையான முறையில் பாஸ்போர்ட் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 267 தாசில்தார் ஆபீஸ்லயும் சேவை மையங்கள் இயங்கி வருகிறது. அதுல பாஸ்போர்ட் அப்ளிகேஷனும் பண்ணி தரப்படும். இதுக்கு கட்டணம் ₹100 மட்டும்தான். ஸோ ₹100 கொடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டிய ₹1500 அங்கேயே பேமெண்ட் பண்ணிடலாம். அவங்க ஆன்லைனில் அதை பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷனும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட தேதி டேட் எல்லாம் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் அவங்க பாஸ்போர்ட் சேவை மையம் அங்கே வரணும். அது சென்னையில் இயங்கி வருகிறது. 3 சேவை மையம் இருக்கிறது. சாலிகிராமம், தாம்பரம், அவஞ்சக்கரை. பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு புதுசாக ஒரு சேவை மையம் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. சேவை மையங்கள் வாயிலாக மின் கட்டணம், குடியிருப்பு கட்டணம் போன்றவை செலுத்தி வந்த நிலையில் தற்போது பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது மிகவும் பயனுள்ள வகையில் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கிராமப்புற மக்களிடையே விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த மாதிரி சேவை மையம் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மாதிரி பாஸ்போர்ட் இங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நாங்க வருமான சான்றிதழ் வாங்கும்போது பாஸ்போர்ட்டுக்கும் இங்கே அப்ளை பண்றது ஒரு தெரிஞ்ச விஷயன்றதால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ன்றாங்க. அப்புறம் டெலிஃபோனு, அதுக்கப்புறம் இபி கட்டுறது எல்லாமே சேவை மூலமா பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சதால நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு தெரியாதால நிறைய மக்கள் இதனால பயனடைவாங்க. இப்போ சேவா நிறைய பேருக்கு தெரியாது இல்லை. நிறைய கிராமத்தில் இருக்க சென்னைக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஆனால் இப்போ கவர்மெண்ட் புது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. பாஸ்போர்ட் அதெல்லாம் ஆக்சுவலாக இப்போ உண்மையாக சொன்ன ரொம்ப நல்ல ஸ்கீம். ஆனால் அது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது. வில்லேஜஸ்ல அவங்களுக்கு இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் மூலம் எவ்வளோ ஈஸியாக தெரியப்பட்டு முடியும் தெரியப்பட்டுனா கண்டிப்பாக ஸ்கீம் ரொம்ப எஃபிஷியன்ட்.